Hello all. So dear 10th students, today we are going to discuss about a problem from the chapter magnetic effects of current. ஸோ இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேசிக்ஸ் திங் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஸ்வலாக டைரக்ஷன் வெக்டர்ஸ்ன்னு வரும்போது நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பேப்பர், அது 2D கரெக்டாக, அதில் எழுதுனோம்னா எல்லாம் 2Dயில் தான் இருக்கும். இந்த போர்டும் நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது 2Dயாக தான் தெரியும். இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இந்த லெசன் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும்னா, கிராஸ் மார்க் போட்டு நான் இப்படி ஒரு ரவுண்டு போட்டேன் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்துட்டு இன்டு த பிளேன் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இன்டு த பிளேன். அண்ட் டாட் வச்சு இப்படி ரவுண்டு போட்டால் அது அவுட் ஆஃப் த பிளேனை மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். இது எல்லாமே இந்த லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷனே நம்ம இதெல்லாம் படிச்சுக்கணும். கிளியர்? ஏன்னா ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போதோ இப்போதைக்கு ரைட் ஹேண்ட் ரூல் சிலபஸ்ல இல்லை, ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், எலக்ட்ரான் இன்டு த பிளேன், அவுட் ஆஃப் த பிளேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நிறைய வரும்போது நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். புக்கில் இல்லாத கண்டென்ட் இந்த சென்ஸ் அதை படித்து நாம தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ இந்த இன்வெஸ்டிகேட்ங்கிற வார்த்தை நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். A straight cylindrical conductor is suspended with its axis perpendicular to the magnetic field of a horseshoe magnet. The conductor gets displaced towards left. அவங்களே கொடுத்துட்டாங்க லெஃப்ட் அப்படின்னு. when a current is passed through it. கவனிச்சிங்களா? கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு அவங்க கொடுக்கல, கண்டக்டர் எங்கிட்டு மூவ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் ஹார்ஷூ மேக்னெட் தான் சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த பொசிஷன் இருக்குன்னு சொல்ல கிடையாது. ஓகே, what will happen to the displacement of the conductor if current increase பண்றோம், ஹார்ஷூ மேக்னெட்டுக்கு பதிலாக வேற ஒரு மேக்னெட்டை மாத்துறேன், கரண்ட் டைரக்ஷனை மாத்துறேன், என்ன ரூல் யூஸ் பண்ணணும்? ஸோ கிட்டத்தட்ட எல்லா டாபிக்கும், தட் இஸ் எல்லா டாபிக் இந்த சென்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபோர்ஸ், தட் இஸ் ஃபோர்ஸ் இன் த சென்ஸ் மோஷன் ஆஃப் த கண்டக்டர், கரண்ட், டைரக்ஷன் எல்லாத்தையுமே இந்த ஒரு ப்ராப்ளம்குள்ள கொண்டு வந்துடலாம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு டேட்டா தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்த் ஹார்ஷூ மேக்னெட் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த பொசிஷன் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நார்த் போல் மேலே வச்சுட்டு சவுத் போல் கீழே வைக்கலாம், இல்லைன்னா ஹார்ஷூ மேக்னெட் இப்படி போர்டுக்குள்ள போற மாதிரி இமேஜின் பண்ணலாம், இல்லை போர்டை விட்டு வெளியில வர மாதிரி இமேஜின் பண்ணலாம். இப்படி நிறைய டைப்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆகலாம். பட் ஒரு டேட்டா வச்சு நம்ம பார்த்தோம்னா இப்படி எடுக்கிறது பெஸ்டா இருக்கும். நீங்க வேணா ஒர்க் பண்ணி பாருங்க, தென் யூ கம் டு நோ வாட் ஐ எம் சேயிங். எஸ், ஒரு ஹார்ஷூ மேக்னெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கண்டக்டர் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுதுன்னு சம்ல கொடுத்துட்டாங்க. கிளியரா? என்னால இந்த போர்டில் அந்த கண்டக்டரை வெளியில வர மாதிரி போட முடியாது. ஏன் வெளியில வர மாதிரி போட முடியாதுன்னு சொல்றீங்க சார்? உள்ள கரண்ட் போற மாதிரி போட முடியாதா அப்படின்னா வெளியில தான் வரும். அதான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ நார்த் போல் டு சவுத் போல். நீங்க ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸ்டேட் த ரூல்னு கேட்டா கண்டிப்பா நீங்க ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் எழுதணும். பட் அதை விட ஈஸியான ஒரு ரூல் பாம் ரூல். பாசிட்டிவ் சார்ஜுக்கு டீல் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூல். ஒண்ணுமே இல்லை, ஃபோல்டு எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே வைக்கணும். இந்த 4 விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டை மீன் பண்ணும். இந்த தம்பு மூவ்மெண்ட் ஆஃப், தட் இஸ் மோஷன் ஆஃப் த சார்ஜஸ் டைரக்ஷனை மீன் பண்ணும். ஸோ இது பேர் பாம் ரூல். ஐ ரிப்பீட், வெரி இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் சார்ஜை டீல் பண்ணும்போது நீங்க ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் சார்ஜை டீல் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணணும். 4 ஃபிங்கர் FOUR, இந்த 4 விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும். தம்பு சார்ஜ் என்ன டைரக்ஷன்ல போதோ அதை இண்டிகேட் பண்ணும். இப்போ நான் ரெண்டையுமே ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், ரெண்டுல ஆன்சர் சேமா தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், புக்ல இருக்கல ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். மோஷன், கரெக்ட், ஃபீல்ட், கரண்ட். மோஷன் இன் த சென்ஸ் ஃபோர்ஸ், ஃபீல்டு, கரண்ட், பக்கா. இப்போ இந்த தம்பு டைரக்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க சம்ல. லெஃப்ட் சைடு உங்களுக்கு லெஃப்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கு லெஃப்ட் சைடு இது மூவ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ நார்த் போல் டு சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மேலே போயிட்டு இருக்கு. கிளியர்? வெரி கிளியர்? எஸ். கரண்ட் உள்ள இருந்து வெளியில வருது. அந்த ஒயரை நான் போர்டை விட்டு வெளியில வர மாதிரி போட்டிருக்கேன். ஸோ டாட் வச்சு ரவுண்டு போட்டா அவுட் ஆஃப் த பிளேன், கிராஸ் போட்டு ரவுண்டு போட்டா இன்டு த பிளேன். ஸோ பாருங்க, இந்த மிடில் ஃபிங்கர் போர்டை விட்டு வெளியில வருது. கிளியரா? எஸ். ஸோ இது யூஸ்வலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, என்னோட நான் யூஸ் பண்ற ஷார்ட்கட், நான் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ற ஷார்ட்கட், மதர், ஃபாதர், சைல்டு. மதர் மோஷன், ஃபாதர் ஃபீல்டு, கரண்ட், தட் இஸ் சைல்டு, கரண்ட். அம்மா ரொம்ப எமோஷன் ஆவாங்க, அப்பா வெளியில போய் ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபாதர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபீல்டு அண்ட் சைல்டு கரண்ட். ஓகே, எஸ். இப்போ பாருங்க, டேட்டா கொடுத்ததுபடி வந்துருச்சா? கிளியரா? இவ்வளோதான் பொசிஷன். சரி, ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் முடிச்சாச்சு. இப்போ பாம் ரூலுக்கு வருவோம். இந்த 4 விரல் எதை மீன் பண்ணுன்னு சொன்னேன்? மேக்னெட்டிக் ஃபீல்ட். தம்பு எதை மீன் பண்ணுன்னு சொன்னேன்? டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரானை பொறுத்து. கரெக்டா? எலக்ட்ரான்
ரைட் ஹேண்ட் பாம் ரூல் பேசுனா பாசிட்டிவ் சார்ஜ், லெஃப்ட் ஹேண்ட் பாம் ரூல் பேசுனா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நான் கரண்ட் போகிற டைரக்ஷன் இருக்க போறேன், அதனால ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்? பாசிட்டிவ் சார்ஜ் போகிற டைரக்ஷன் தான் கரண்ட் போகும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் யூ கிளியர்? ஸோ இப்போ நான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண போறேன். பாருங்க, 4 விரல் மேலே போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டில் காமிக்குது. கட்ட விரல் current direction, thumb indicates the current direction, which means direction of positive charges. My palm shows the direction of force. My palm shows the direction of force. So left side. Correct? Match ஆயிடுச்சா? Fleming left hand rule, right hand palm rule same, but a very important thing, right hand எப்போ யூஸ் பண்ணணும்னா பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்மெண்ட்டுக்கு, எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். நீங்க எந்த கேஸ்னா ஒர்க் பண்ணி பாருங்க, செம கிளியரா மேட்ச் ஆகும். இந்த 3 விரல் இப்படி 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 வைக்கிறதுக்கு பாமை பிளேஸ் பண்றது ரொம்ப ஈஸி. எஸ். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங், கரண்ட் த்ரூ இட் இஸ் இன்க்ரீஸ்டு. ஒண்ணுமே இல்லை, கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இதை நாம இன்வெஸ்டிகேட் பண்ணி படிக்கணும். கிளியர்? உங்களுக்கு மோஷன் மூவ்மெண்ட் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும், பட் வி ஹவ் டு இன்வெஸ்டிகேட். 12th மேக்னட்டிசம்னு ஒரு சாப்டர் இருக்கு, அதுல இது ரெடிமேடா ஒரு ஈக்குவேஷனா இருக்கும். கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டர், திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணா ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டர் இன்க்ரீஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்ஸ் is maximum at 90 degree. எல்லாமே 90 90 90 90. ஸோ இது ஆங்கிள், அதை sin 90 90ல மேக்ஸிமம் இருக்குன்னா சைன் காம்பனண்ட் தானே. 10th நீங்க ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருப்பீங்களே. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு 10th இருக்காது, புக்கில் இருக்காது, இது மாதிரியும் புக்கில் இருக்காது. பட் வி கேன் நிறைய படிக்கணும், எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் லெவலில் படிக்கணும்னா F is equal to ILB sin theta. இதை தான் நான் அப்படி மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் எங்க இருக்குன்னா 12th இருக்கும். பட் 10th இந்த ஒயிட் கலர்ல எழுதியிருக்கேன்ல, அது மஸ்ட் கண்டிப்பா படிக்கணும். ஸோ இப்போ கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? நீங்க என்ன ஆன்சர் எழுதணும்? ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எழுதணும். அவ்வளவுதான் ஆன்சர். ஹார்ஷூ மேக்னெட்டுக்கு பதிலா ஹார்ஷூ மேக்னெட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை another stronger ஹார்ஷூ மேக்னெட். அப்போ ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்றோம். அவங்க டைரக்ஷன்ல மாத்தல, மேக்னெட்டை ரீப்ளேஸ் பண்றாங்க. ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணாலும் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிளியர்? எஸ். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் த்ரூ இட் இஸ் ரிவர்ஸ்டு. வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அவுட் ஆஃப் த பிளேன்ல வந்துட்டு இருந்த கரண்ட்டை இப்போ இன்டு த பிளேனுக்கு மாத்துறேன். அவுட் ஆஃப் த பிளேன்ல எப்படி வந்துட்டு இருந்தது? மூவ்மெண்ட் எப்படி இருந்தது? லெஃப்ட் சைடு இருந்தது. கரெக்டா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட் லெஃப்ட் சைடு இருந்தது. இப்போ நான் கரண்ட் டைரக்ஷனை மாத்துறேன், கரண்ட் டைரக்ஷனை மட்டும்தான் மாத்துறேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை மாத்தல. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல போகுது, கரண்ட் உள்ள போகுது. முன்னாடி வெளியில இருந்ததுல, இப்போ உள்ள மாத்துறேன். இப்போ ஃபோர்ஸ் எங்கிட்ட இருக்கு? பாம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ரைட் சைடுல இருக்கு. அப்போ நீங்க இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் த்ரூ இட் இஸ் ரிவர்ஸ்னா ஆப்ஜெக்ட் எங்கிட்ட போகும்? மூவ் ரைட் அப்படின்னு எழுதணும். லெஃப்ட்டுக்கு பதிலா ரைட். ஓகே, சோ ரைட் டைரக்ஷன் அப்படி எழுதுனா மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட்க்கு பதிலா ரைட்னு எழுதணும். ஆர் யூ கிளியர்? பக்கா. நேம் அண்ட் ஸ்டேட் த ரூல் ஃபார் டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் a current carrying conductor in a magnetic field. சோ அப்ப நீங்க ரைட் ஹேண்ட் பாம் ரூலும் எழுதிட கூடாது, அது அபிஷியலா நம்ம அப்படி எழுத மாட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் பாம் ரூல் தான் எழுதணும். சோ நீங்க என்ன பண்ணணும்? இப்படி ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். அப்படியே விரல் மாதிரிலாம் வரையணும்னு அவசியமே இல்லை. சில பேர் இப்படி வரையறோன்ட்டு பேப்பர்ல ரொம்ப காமெடி பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்க லெட்டர்ல எழுதலாம். 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம்ப் அப்படின்னு நீங்க எழுதலாம். சூப்பரா எழுதலாம். தம்ப்னு எழுதிட்டு அது எதை மீன் பண்ணுது? மோஷன், தட் இஸ் ஃபோர்ஸ். 4 ஃபிங்கர் எழுதிட்டு அதை எதை மீன் பண்ணுது? ஃபீல்டு. மிடில் ஃபிங்கர் எதை மீன் பண்ணுது? கரண்ட். இப்படி நீங்க அழகா எழுதினாலே போதுமே தவிர இந்த விரல் மாதிரியே வரையறோம்னு சொல்லிட்டு பேப்பர்ல அது ரொம்ப ஆடா வரையணும்னு அவசியம் இல்லை. ஆர் யூ கிளியர்? நல்ல ப்ராப்ளம்ல. ஸோ F is directly proportional to I, B sin 90, sin theta 90. ஸோ எப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்குங்கிறது என்சிஆர்டி புக்ல 10th இருக்கு. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எப்போ கிடைக்கும்? இட் ஷுட் பி பர்பெண்டிகுலர். கரண்ட்டும் ஃபீல்டும் பர்பெண்டிகுலரா இருக்கணும். கரண்ட்டும் ஃபீல்டும் மிடில் ஃபிங்கரும் 4 ஃபிங்கரும் பர்பெண்டிகுலரா இருந்தா ஃபோர்ஸ் மேக்ஸிமமா இருக்கும். தட் ஃபோர்ஸ் will be 90 degree for both the fingers. Magnetic field க்கும் 90, current க்கும் 90. Clear? Thumbs up. So keep on watching. Thank you.